ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். பொதுவாக புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்கும். அந்த வரிசையில் மீனராசி நேயர்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்தினுடைய 12வது ராசியான மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியினுடைய 2ஆம் கட்டமானது நடந்துட்டு இருக்குது. ஆனால் சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா சனி வக்ரமாகி இருக்கார். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் 27 வரைக்குமே உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. இருந்தாலுமே இதை தொடர்ந்து மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும். ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் சிறப்புமிக்க ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் ரக்ஷாபந்தன், ஜன்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பல விசேஷ நாட்கள் இருக்க போகுது. மேலும் இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக மாறுறதுக்கு கிரகநிலைகளும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் எல்லாமே ஆகஸ்ட்டில் சிறப்பான ஒரு நிலையில் இருக்க போகுது. ஸோ இந்த கிரகங்களுடைய நிலைகளின்படி பார்க்கையில் மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒரு கலவையான பலன்களை தாங்க கொடுக்க போகுது. அதாவது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களும் ஒரு சில நேரங்களில் அசுப பலன்களும் கிடைக்க போகுது. அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது சராசரியை விட ரொம்பவே பலவீனமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் முடிவுகள் அப்படின்றத அதிக அளவு இந்த டைமில் எடுக்காதீங்க. மாதத்தினுடைய முதல் பகுதியில் சூரியனுடைய பயிற்சி இருக்குது. ஸோ சூரியன் கடகராசியில் இருக்க போகிறாரு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்க போகுது. அதனால் மீனராசிக்காரங்க சாதகமான முடிவுகளை பெற முடியாது. ஸோ அதே சமயம் மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் சூரியன் கண்டிப்பாக மாறிடுவார். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியவர். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போக போகிறாரு. ஸோ இந்த டைமில் உங்களை ஒரு சாதாரண மட்டத்தில் பலப்படுத்திடுவாருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் தர ஆசைப்படுறாரு. ஸோ அதே மாதிரி தான் அவர் தருவார். அதுக்கான சூழ்நிலைகள் தான் அமையும். அடுத்ததாக செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் செவ்வாய் கிரகத்தை முழுமையாக நம்புறது அப்படிங்கிறது வேண்டாத விஷயந்தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இவருடைய பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்காதுங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்புகளை அதிகமாக்குனீங்க அப்படின்னா அதில் மிஞ்ச போகிறது உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான். ஸோ எப்போதுமே எந்த வகையிலையுமே எதுலேயுமே எதிர்பார்ப்பை வளர்க்காதீங்க. அடுத்ததாக குருவினுடைய பயிற்சி. இந்த குருவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க ஒரு சிறப்பான ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் குருக்கிட்ட உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் முதல் பாதி வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஸோ அதனால் பெரும்பாலும் குரு பகவான்கிட்ட இருந்தும் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் சனியும். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்டையும் நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. ராகுவினுடைய பயிற்சியை பற்றி பார்க்கையில் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னா ராகு இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ராகு பகவான்ட்டையும் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் கேது உங்களுக்கு ஒரு சில சமயங்களில் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. அதுவும் ஒரு சில சமயங்களில் தான்.
மற்றபடி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு கேது பகவானும் கை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே ஒரு கலவையான இடத்துல தான் வந்து பலன்களை கொடுக்க போகிறாங்க. அதனால் எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக மட்டுமே எதிர்பார்க்காதீங்க, அதே போல் நெகட்டிவாகவும் வந்து எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு மிக்ஸாக தான் இருக்க போகுது. முக்கியமாக ஒரு சில வீடுகளில் சனி மற்றும் செவ்வாயினுடைய கூட்டுப்புலனானது ஏற்படும். அந்த நேரத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பலவீனத்தை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது முடிவுகள் அப்படிங்கிறது கலவையாக தான் இருக்க போகுது. ஒரு சில நேரங்களில் அந்த கலவையான பலன்களை விட பலவீனமாக கூட இருக்கும். ஆனால் பணியிடத்தில் தாராளமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இடம் கொடுக்கும். ஸோ வேலை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே செய்யலாம். வேலையை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா வேலையை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய இஷ்டம் போல் உங்களுடைய வேலைகளை செய்யலாம். ஒரு சில நேரங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிரமங்கள் இல்லைனா பிரச்சனைகள் அப்பப்போ வரதான் செய்யும். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத இடம் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ அப்படி வந்தாலுமே கூட நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க, பொறுமையாக இருங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து காண்றதுக்கான வேலைகளை தான் நீங்கள் செய்யணுமே தவிர அந்த இடத்துல கோபப்படக்கூடாது. கடந்த கால அனுபவத்தில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம டெய்லி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயத்துலேருந்தும் ஏதாவது ஒரு அனுபவத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா மூத்தவங்களுடைய வழிகாட்டுதலின்படியாவது நம்ம நடக்கணும். அப்படியே இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு கெடுப்பலன்களை தான் கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை முழுக்க பார்த்திங்கன்னா கிரகப்பெயர்ச்சிகளுடைய தாக்கத்தால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கல்வியில் கவனக்குறைவானது ஏற்படும், கவனச்சிதறல் இருக்கும். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக தான் படிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா சராசரியாக தான் இருக்க போகுது. ரொம்ப பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா திருமணம் ஆகாதவங்களாம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொண்டு போகலாம். திருமணத்தை பற்றின ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடலாம். அதுக்கு உங்களுக்கு சாத்தியங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்புகளை வந்து கொடுக்க போகிறதில்ல. இந்த டைமில் லாபத்தில் ஒரு சில தடைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மீனராசிக்காரங்க எதுலையாவது முதலீடுகள் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த லாபத்தின் மூலமாக நீங்கள் நிறைய பாதிப்புகளை தான் பார்க்க போகிறீங்க. நிறைய தடை வரும். எங்கேருந்தோ பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பணம் கிடைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப தாமதம் ஏற்படும். இப்படி ஒரு வேளை தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சரியான நேரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அதன் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியான நேரத்தில் கிடைக்காத பணம் உங்களுக்கு சிரமத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த டைமில் அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அடுத்தபடியாக ஆரோக்கியம்தாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீனராசி நேயர்களுக்கு நல்லாவே தெரியும் 7.5 சனியினுடைய காலகட்டம். ஸோ ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிப்படையும். ஆனால் இந்த டைமில் ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. ஸோ பெரிய அளவில் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நீங்கள் வெற்றிகளை வந்து பெறுவீங்க. அதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் உடல்நலம் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளையும் கொடுக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2ஆம் பாதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட அதை நீங்கள் உடனடியாக வந்து சரி செய்யறதுக்கு பாருங்கள். அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது உடனே வந்து சரியாக போயிடும். ஸோ இது மாதிரி எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே மீனராசிக்காரங்க சோர்ந்து போயிடாமல் தொடர்ந்து முயற்சிகள் செய்யணும். உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கிறதுக்கு பாருங்கள். ஆரோக்கியத்தில் தான் நல்ல பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆரோக்கியத்தை நம்ம தான் கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தை காட்டிலும் சிறப்பான செல்வம் ஒருவருக்கு இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை அப்படின்றது தான். ஸோ உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே காலத்தின் கையில் விட்டுட்டீங்க அப்படின்னா காலப்போக்கில் எல்லாமே வந்து மாறக்கூடியது தான். அதனால் கட்டாயமாக நம்பிக்கையோடு வந்து காத்துருங்க, நல்லதே நடக்கும். ஸோ மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பாதிப்புகளானது உங்களுக்கு விலகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். அப்படி பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா
சிறுமிகளாக பார்த்து அவங்களுக்கு ஏதாவது சிவப்பு நிறத்தில் இனிப்புகள் வாங்கி கொடுங்க. அதுவே போதுமானது. இந்த எளிமையான ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உறுதியாக தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.